ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த குட்டி காய் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன காய் இது? எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? நல்ல ஒரு குட்டியாக பிளாக் கலரில் ஷைனிங் லுக்கோடு இருக்குது பாருங்க. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சமையலுக்கு யூஸ் பண்ணலாமா, நம்ம எப்படி சாப்பிட்றது, எப்படி வளர்க்குறது, அதை பற்றி பார்க்கலாம். இந்த பார்த்துட்டு இருக்க காய் வந்து ஒரு மிளகா ரகம் தாங்க. பிளாக் பேர்ல் சில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக கிரேப் சில்லி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மேல் நோக்கி காய்க்கக்கூடிய வானம் பார்த்த மிளகா ரகங்கள் நிறைய இருக்கு இல்லைங்களா? மிளகா ரகங்கள்னாலே அதிகப்படியான வெரைட்டிஸ் இருக்குது, ஷேப் இருக்குது, கலர்ஸ் இருக்குது. அந்த வகையில் இன்னைக்கு பார்க்குறது இந்த பிளாக் பேர்ல் சில்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து அவார்டட் சில்லின்னு சொல்லலாம். இந்த ரகத்துக்காகவே அவார்ட்லாம் கூட கொடுத்துருக்காங்க. சில மிளகா ரகங்கள் கின்னஸ் ரெக்கார்ட் கூட பண்ணியிருக்கு. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். என்னுடைய கார்டனில் இருக்கக்கூடிய சில ரகங்கள் ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டு வரலாம். இதில் இந்த பிளாக் பேர்ல் சில்லி பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடிய ஒரு ரகம் தாங்க. ஓவர் காரம்லாம் இருக்காது, கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ரகம். நம்மளில் நிறைய பேருக்கு காரமாக, உரைப்பாக, அதே மாதிரி புளிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு சமையலில் சேர்ப்போம் இல்லைங்களா? அப்படி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த மிளகா நீங்கள் வளர்க்கலாம். லிமிட்டான காரம், 10க்கு 4th பிளேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு காரம் இருக்கும், ரொம்ப காரம் கிடையாது. அதே சமயம் புளிப்பு சுவையோடு இருக்கக்கூடியது. நல்ல ஒரு மைல்டாக ரெண்டுமே சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிளகா ரகம் தாங்க. ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா நர்சரியிலேருந்து ஒரு சின்ன செடியாக தான் வாங்கிட்டு வந்து வச்சேன். நல்லா அழகாக நிறைய காய்கள் தொடர்ந்து காய்ச்சிட்டே இருக்குது. மேல் நோக்கி காய்க்கக்கூடிய ரகங்களில் இதுவும் ஒரு பிளான்ட்டு. நம்ம பச்சை மிளகாய் எப்படி வளர்க்குறோம் அதே மாதிரி வளர்த்தாலே போதும். நார்மலான வெயில் இருக்கிற இடமா வைங்க. மிளகாய் செடியை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமே அட்டாக் ஆகக்கூடிய நோயோ இல்லை பூச்சி தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா த்ரிப்ஸு, அதாவது குட்டி குட்டியாக இலைங்களுக்கு அடியில் இருக்கும் இலை சுருட்டல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த பிரச்சனை அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்றதையும் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்கள் கார்டன்லேயும் மிளகாய் செடியில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் உங்கள் டவுட் எல்லாமே கிளியர் பண்ணுறேன். இந்த மிளகா ரகங்கள் ஈஸியாக வளர்க்கக்கூடியது. ஒரு மிளகா வந்து நல்ல காய் வரும்பொழுது இந்த மாதிரி கருப்பாக இருக்குது, பழுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு செக்கச்சவேல்னு இருக்கும். இதில் இன்னும் நிறைய கலர்ஸ் கூட உண்டு. இன்னும் ஒரு பிளான்ஸ் கூட நான் வச்சுருக்கேன், அதை இன்னும் காய் வைக்கலை. வைக்கும்போது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சாப்பிடக்கூடிய ரகங்கள் நம்ம கார்டனில் வளர்க்கலாம். நான் அப்படித்தான் தேடி தேடி வாங்குற ரகங்களில் இதுவும் ஒன்று. இன்னும் வானம் பார்த்த மிளகாய் பார்த்துருப்பீங்க. அடுத்ததான் மஞ்சள் கலர் இருக்கக்கூடிய மிளகாயம் இருக்குது. அதுவும் இப்போ தான் நிறைய காய்ச்சிட்ருக்காங்க. அதையும் உங்களுக்கு இன்னொரு பதிவில் காட்டுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன காய்க்கா அது நல்லா கருப்பாக இருக்கே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நர்சரியில் பார்த்தா கூட இந்த பிளாக் கலர்லேயும் இருக்கும், பிளாக்கும் கொஞ்சம் க்ரீன் சேர்ந்தா மாதிரி கூட இருக்கலாம். வாங்கி வச்சு வளர்த்து பாருங்கள், ஈஸியாக வளர்க்கலாம். இலைங்கள் வச்சியும் நீங்கள் கண்டுபிடிச்சி வாங்கலாம். இலைங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாக்கும் க்ரீனும் சேர்ந்த கரும் பச்சைன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும். இலைங்கள் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும். பூக்கள் வந்து கொஞ்சம் பர்பிள் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மிளகா ரகம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் ரொம்ப ஈஸியாக சாலடுக்கும், அதாவது சாஸ் செய்யறதுக்கு, நிறைய புளிப்பும் கொஞ்சம் காரம் சேர்ந்த உணவு சாப்பிடுவாங்க இல்லைங்களா? அதுக்காக அவங்க நிறைய வளர்ப்பாங்க. இந்த மாதிரி வெரைட்டி கிடைச்சாலும் நீங்களும் வளர்த்து பாருங்கள். அப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய், ஹாவ் எ ப்ளசன்ட் டே.